வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அவர்களும் பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டுமே உங்களுடைய பிரார்த்தனையாக வச்சுருந்தீங்கன்னா அதுவே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு நல்வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. பலர் வந்து கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான போராட்டங்களோடும் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் பெரும்பாலும் நிலவுது. அப்படி ஒரு செய்தியாக காவிரி உரிமைக்காக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களையும் பார்க்க முடியுது. நேற்று தமிழ்நாட்டில் நடந்த ரயில் மறியல் போராட்டத்தில் 25,000 பேர் கைது அப்படிங்கிற செய்தியும், இன்றும் ரயில் மறியல் போராட்டம் தொடரும் அப்படின்னும் செய்திகள் நாளிதழ்களில் இருக்குது. அதே சமயம் காவிரி நீருக்கான உயர்நிலை தொழில்நுட்ப குழு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்குது. அதில் 2 மாநிலங்களுக்கும் கடுமையான பாதிப்பு அப்படின்னு அந்த அறிக்கை சொல்வதாக செய்தி சொல்லுது. முத்துக்குமார், அதை எப்படி பார்க்குறீங்க? 2 மாநிலங்களுக்கும் கடுமையான பாதிப்பு அப்படின்னு தொழில்நுட்ப குழு சொல்கிற தகவலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த உயர்நிலை தொழில்நுட்ப குழு எப்படியான அறிவிப்பை வெளியிடும் அல்லது எப்படியான ஒரு அறிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த அமைப்பு அந்த குழு அமைக்கப்பட்ட போதே கிட்டத்தட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழல் தான். ஏன்னா தமிழகத்தினுடைய காவிரி பிரச்சனையில் ஆக முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது தான். அப்படி ஒரு வாரியம் அமைத்தால் இந்த காவிரி பிரச்சனையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வு நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அதை ஒரு தள்ளி வைக்கும் முயற்சியாக தான் வந்து இந்த தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டதையே பார்க்குறேன். ஏன்னா தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த தரவுகளுக்காக என்னென்ன விஷயங்கள், இந்த தமிழகத்தில் எவ்வளவு அணைகளில் எவ்வளவு நீர் இருக்குது, அங்கே எவ்வளவு நீர் இருக்குன்னு அந்த சோதித்து அறையிறதுக்காக தான். உண்மையிலேயே காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன விஷயம் சொன்னிச்சுன்னா, எங்களுடைய தீர்ப்பு வெறுமனே பேப்பர் அளவில் காகித அளவிலேயே இருக்காமல் செயல் வடிவம் பெறணும் அப்படின்னா 2 விஷயங்கள் நடக்கணும். ஒன்று, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். இன்னொன்று, காவிரி ஒழுங்காற்று வாரியம் அமைக்கணும். காவிரி ஒழுங்காற்று வாரியம்ங்கிறது இந்த தொழில்நுட்ப குழு என்னெல்லாம் செய்ய போகுதோ அதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக செய்யக்கூடிய பணியைத்தான் வந்து காவிரி ஒழுங்காற்று வாரியம் தரவுகளை திரட்டி தரும் அமைப்பாக வந்து ஒழுங்காற்று குழு அமையும். அதை வந்து நிர்வாக ரீதியாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக வந்து காவிரி மேலாண்மை வாரியம் மேலாண்மை வாரியம் செய்யும். இந்த 2த்தையும் செய்வது தான் உரிய அதிகாரம் கூட செய்வது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே தவிர, இடையில இந்த தொழில்நுட்ப குழு அப்படின்னு ஒன்று போடுறது எந்த வகையிலையும் வந்து நமக்கு ஒரு தீர்வை நோக்கிய நகர்வாக இருக்காது. அதனால இந்த தொழில்நுட்ப குழு அமைத்ததே ஒரு வகையில் ஒரு மோசடியான போக்காக தான் நான் பார்க்குறேன். மேலாண்மை வாரியம் அமைப்பதை தவிர இடைக்கால நடவடிக்கைகள் எதுவும் எல்லா விஷயங்களையும் தள்ளி போடுவதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் முத்துக்குமாருடைய கருத்து. நீங்க எப்படி பீர் முகமது பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றத்தின் முன்பு மத்திய அரசு எங்களால் காவிரி மேலாண்மை வாரியத்தை இப்போது அமைக்க முடியாது, அமைக்க இயலாது என்று சொன்ன நேரத்தில் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் அவர்கள் உடனடியாக கள நிலவரத்தை ஆய்வதற்கு செய்த ஒரு அமைப்பாக நான் இதை கருதுகிறேன். ஒரு தொழில்நுட்ப குழுவை அமைத்து, ஜிஎஸ்ஜா தலைமையில் ஒரு தொழில்நுட்ப குழுவை அமைத்து, நீங்கள் என்ன நிலவரம், கள நிலவரம் என்ன, தமிழ்நாட்டுடைய காவிரி பாசன பகுதிகள் எப்படி இருக்கின்றன, கர்நாடகாவில் காவிரி பாசன பகுதிகள் எப்படி இருக்கின்றன என்பதை அறிவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு நுட்பமாக பார்த்தால் இது அவர்களுக்கு வேறு நீதிமன்றத்தின் முன்பு மத்திய அரசு பின்வாங்கும் போது, காவிரி மேலாண்மை வாரிய விஷயத்தில் பின்வாங்கும் போது அவர்கள் உடனடியாக செய்யக்கூடியது. அதற்காக நீங்கள் இப்போதுள்ள கள நிலவரத்தை அறிவதற்கு வேறு வழி இல்லை. உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உடனடியாக வேறு வழி இல்லை. ஆனால் இந்த கமிட்டி என்ன செய்திருக்கிறது, இந்த தொழில்நுட்ப கமிட்டி என்ன செய்திருக்கிறது என்று நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால், நாம் நடுநிலை வகிக்க வேண்டும், கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் 2 மாநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, 2 மாநில விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றத்தின் முன்பு வேறு வழி இல்லை. மத்திய அரசு அதை உறுதியாக ஒரு நடுவண் அரசு நடவடிக்கை எடுக்காத போது உச்சநீதிமன்றம் வேற என்ன செய்ய முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் வேற என்ன செய்ய முடியும்? இல்லை, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வார காலம் அவகாசம் கொடுத்தாங்க. அதன் பிறகு 4 நாட்களில் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இதை சொல்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கே உரிமை கிடையாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து கர்நாடகா வந்து அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த தீர்மானத்தை வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி உள்ளிட்ட எல்லோருமே வந்து அதை அழுத்தமாக வலியுறுத்தினாங்க. முன்னாள் பிரதமர் தேவகவுடா உண்ணாவிரதம் இருந்ததே அதை நோக்கி தான். மறுநாள் மத்திய அரசின் சார்பில் பேசிய வழக்கறிஞர்
தமிழகத்தின் குரலாகவோ அல்லது கர்நாடகத்தின் குரலாகவோ ஒலிக்கக்கூடாது, பொதுவான ஒரு குரலாக ஒலிக்காம கர்நாடகாவின் குரலாக ஒலிச்சது தான் இது இந்த ஒரு சிக்கலுக்கு காரணம். உண்மையிலேயே 4 நாளில் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான நடவடிக்கைகளை வந்து மத்திய அரசு கோர்ட்டு வந்து 2 மாநில அரசுகள்கிட்டையும் கேட்டிருக்கணும். அதுக்கான அந்த அமைப்புகளை உருவாக்குறதுக்கான கேள்விகளை வந்து மத்திய அரசை நோக்கி எழுப்பியிருக்கணும். அதன் பாரா இந்த தொழில்நுட்ப குழு அப்படிங்கிறது திரும்பவும் காலதாமத்தை நோக்கி நகரும். இங்கே பருவம்லாம் முடிஞ்சிச்சுன்னா அதை பற்றின பேச்சுக்கள் குறையும். அதைத்தான் வந்து மத்திய அரசு விரும்புது. அதற்கு உச்சநீதிமன்றம் இந்த தொழில்நுட்ப குழு வழியாக துணை போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு எனக்கு. உச்சநீதிமன்றம் துணை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சோங்கிற சந்தேகத்தை அச்சம் வருது. இதுல நதிநீர் சிக்கல்ல கடைமடை பகுதிக்கான உரிமை அப்படிங்கிறது, அதற்கான நியாயம் அப்படிங்கிறது எல்லாமே விவாதத்திலேருந்து தள்ளி போய் அங்கே எவ்வளவு பரப்பு விவசாயத்துக்கு நீர் தேவை, எவ்வளவு நீர் தேவை, இங்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லி இந்த தரவுகள்ல இந்த தொழில்நுட்ப குழுக்கள் எல்லாம் ஒளிந்து கொள்கின்றன அப்படிங்கிற பார்வையை எப்படி பார்க்குறீங்க? இது அடிப்படையில் வந்து அதற்கு பதில் சொல்லணுமா, கடைமடை பகுதியினுடைய நதிநீர் உரிமை அப்படிங்கிற நியாயத்தின் பக்கம் நின்று பேச வேண்டிய காலத்தில் இந்த மாதிரி தொழில்நுட்ப விவரங்களுக்குள்ள தரவுகளுக்குள்ள உச்சநீதிமன்றமோ தொழில்நுட்ப குழுவோ ஒளிந்து கொள்வதை எப்படி பார்க்க முடியும்? நிச்சயமாக அவர்கள் கரும்பு விவசாயிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையில் நீர் பற்றாக்குறையாக இருக்கும்போது கரும்பு விவசாயத்தை தள்ளி போட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய தொழில்நுட்ப நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அது பற்றி எந்த விதமான அப்ஜெக்டிவான ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்காமல், அது போன்ற கருத்துக்களை முன்வைக்காமல் அவர்கள் கரும்பு விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வது என்பது என்ன தொழில்நுட்பத்தை, அதாவது நீரை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றிய ஒரு புரிதலோ பார்வையோ இல்லாத ஒரு கமிட்டியுடைய அறிக்கையாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல மாண்டியாவுடைய முக்கியத்துவம் கடைமடை பகுதிக்கு இவர்கள் கொடுக்கவில்லை. மாண்டியா விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் PR பாண்டியன் என்ன சொல்கிறார், தமிழ்நாட்டிலும் தற்கொலைகள் நடக்கின்றன, ஆனால் அவை பதிவு செய்யப்படுவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய தலைவர் சொல்கிறார். இந்த கமிட்டியானது அந்த விதமான நீங்கள் சொன்னது போல அந்த கடைமடை விவசாயிகளுக்கான நியாயங்களையோ அல்லது நீரை எப்படி பயன்படுத்த வேண்டும், இது போன்ற பற்றாக்குறை காலங்களில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய எந்த விதமான அறிவுபூர்வமான விஷயங்களையோ பேசாமல் மீண்டும் அந்த பொலிட்டிக்கல் லாபி என்று சொல்வார்கள், மாண்டியா பொலிட்டிக்கல் லாபிக்கோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படுகை பகுதியில் பாசன பகுதியில் முக்கியமான பகுதிகளுக்கான விஷயங்களையோ மட்டுமே அந்த தரவுகள் பேசுகின்றன ஒழிய இதனால் உண்மையில் பாதிக்கப்படுகிற மக்களை பற்றி விவசாயிகளை பற்றி இது அதிகம் அக்கறை காட்டாத ஒரு அறிக்கையாகவே நாம் படித்த வரைக்கும் அப்படியான ஒரு அறிக்கையாகவே தென்படுகிறது. இந்த நதிநீர் சிக்கல்ல கடைமடை பகுதியினுடைய உரிமை அப்படிங்கிற நியாயத்தின் பக்கம் பேசுறது குறைஞ்சு போச்சு, அது மற்ற விஷயங்களை பேசுறது அதிகமாயிடுச்சு, புள்ளிவரங்களுக்குள்ள முடங்கி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்தாத மாநிலத்தின் நிலை பற்றி பேசுவது குறைஞ்சு போச்சு, வேறு டெக்னிக்கல் விஷயங்களை பத்தி பேசுற விஷயங்கள் முன்னுக்கு வருது. இது எல்லாமே வந்து அடிப்படையான பொதுமக்களை பாதிக்கக்கூடிய அடிப்படையான சில பார்வைகளை விட்டுட்டு, முக்கியமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய முக்கியமான பார்வைகளை விட்டுட்டு வேறு எங்கோ எல்லாம் நகர்ந்து போகின்றன அப்படின்னு பார்க்க முடியுமா? நிச்சயமா. அதாவது இந்த வேறு எங்கோ போகும்போது தான் அந்த புள்ளி விவரங்களை அதிகம் சொல்லி குழப்புறப்போ கடைமடை விவசாயிகள் வந்து என்ன செய்வாங்க, எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு சோறு இல்லை அப்படின்னு அவன் தவிக்கிறப்போ அவனுக்கு புள்ளி விவரங்களை தெரிவிக்கிற மூலமா நம்ம பக்கம் தான் தவறு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு அவனே வந்து மன திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு இந்த புள்ளி விவரங்கள் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மன ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்காகத்தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த காவிரி மேலாண்மை வாரியம் இந்த தொழில்நுட்ப குழு அப்படின்னா போட்டு செய்யாம நேரடியான நிர்வாகம் அது வந்து நேரடியாக மக்களுக்கு போய் சேரணும். அதாவது மேலாண்மை வாரியம் அமைச்சா இந்த அணைகள் எல்லாமே அந்த மேலாண்மை வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டுகள், அதாவது வழிகாட்டுதல், கட்டுப்பாடுன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா கட்டுப்பாடுன்னு உச்சநீதி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு அப்படி சொல்லலை, வழிகாட்டுதல் அப்படின்னு தான் சொல்லுது. வழிகாட்டுதல் அப்படிங்கிறத தாண்டி கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி அந்த அதிகாரங்களை செழுமைப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் தீர்வை தவிர தொழில்நுட்பம் புள்ளி விவரம் சொல்லி எந்த வகையிலும் வந்து விவசாயிகளுக்கு அது பலன் தரக்கூடிய முடிவா இருக்காது. காலதாமதத்துக்கு மட்டுமே இந்த புள்ளி விவரங்கள் வழிவகுக்கும். இன்றைய நாளிதழ் ஒன்றில், ஆங்கில நாளிதழ் ஒன்றில் ஒரு மேற்கோள் இருக்கு, அரிஸ்டோக்ரசி இன் ரிப்பப்ளிக் அப்படின்னு. அது ஒரு குடியாட்சியில மேல்தட்டு மக்களை ஆட்சி செய்வதாக இருந்தால், குடியாட்சியில மேல்தட்டுல உயர் வகுப்பினர் மட்டுமே ஆட்சி செய்வதாக இருந்தால் அது வந்து தலை வெட்டப்பட்ட கோழியை போல
அங்கும் இங்கும் கொஞ்ச நேரம் அலையுமே தவிர அது உண்மையிலேயே இறந்து போனதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாரு. அதாவது கொடியாட்சியே வந்து உயிரற்றதாக ஆகிறது. கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்காமல் இருந்தால் கொடியாட்சியே ஜனநாயகமே உயிரற்றதாகிறது அப்படின்ற பொருள்ல ஒரு மேற்கோள் இருக்கு. அது முழுக்க இது போன்ற பிரச்சனைகள்ல அதை பொருத்தி பார்க்கலாமா? நிச்சயமாக இதில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதுதான் உச்சநீதிமன்றத்துடைய கடமை, நடுவண் அரசுடைய கடமை. அது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாகட்டும், அதற்கு பிறகு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பாகட்டும், ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் சட்டத்தின் ஆட்சியை மதிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசுக்கும் கடமை, கர்நாடக அரசுக்கும் கடமை. அதை பற்றி பேசாமல் அதிலிருந்து வேறு விஷயங்களை பேச வைப்பது, நடுவண் அரசு இப்போது இருக்கக்கூடிய அவர்களுடைய அரசியல் காரணங்களுக்காக கர்நாடகாவில் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு துணை போனது, அல்லது அவர்களுடைய லாபியிங்க்கு முழுக்க அடிபணிந்து போனது, மத்திய அரசு அடிபணிந்து போனது போன்றவற்றை எல்லாம் பார்க்கும்போது நலன்கள் என்பவை புறந்தள்ளப்பட்டு விடுகின்றன. யாருக்கு நியாயம் செய்யப்பட வேண்டும், நீதி செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு இன்றைக்கு விவாதம், முத்துக்குமார் சொன்னது போல விவாதம் வேறு திசை திருப்பப்பட்டு இருக்கிறது, தள்ளப்பட்டு இருக்கிறது. இதற்கு நிச்சயமாக அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. அரசியல் ஆதாயங்களை முன்னிறுத்தி நடுவண் அரசு செயல்படுவதும் நிச்சயமாக இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது அரசு. ஆனா சட்டத்தின் ஆட்சிக்கு எந்த விதமான மரியாதையும் கொடுக்காம நீதிமன்ற தீர்ப்புகளை அரசுகளே மீறுவது அப்படிங்கறது அன்றாட நடைமுறையாக அரசுகளே மீறும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழல். ஒண்ணும் இல்ல, இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு மத்திய அரசு திடீர்னு, அதாவது இத்தனை ஆண்டு காலம் இல்லாம திடீர்னு ஒரு வார காலத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி உச்சநீதிமன்றத்தை நோக்கி அந்த கேள்வி எழுப்புறப்போ உச்சநீதிமன்றத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனால இடைக்கால ஏற்பாடா இந்த தொழில்நுட்ப குழு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சட்டத்துல இடம் இருக்கா? ஏன்னா காவிரி பிரச்சனை, இந்த நதி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவாங்கிறது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, தொடர்ந்து சுதந்திர காலத்துக்கு முன்புல இருந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். குறிப்பா இந்த நதிநீர் தாவார் சட்டம் 1956 முழுக்க நீதிபதிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நடுவர் மன்ற தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஒப்பானதுங்கிறது சட்டம் தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். ஆனா அந்த அதிகாரமே உனக்கு கிடையாதுன்னு ஒரு மத்திய அரசுடைய வழக்கறிஞர் சொல்றப்போ இல்லை அப்படின்னு உடனடியா எதிர்த்து கருத்து தெரிவிக்க வேண்டிய உச்சநீதிமன்றம் அதற்கு தேவையான கால அவகாசத்தை எடுத்துக்கொள்வதற்காக இது தொழில்நுட்ப குழு அப்படின்ற போறதுங்கிறது வந்து எந்த வகையிலும் தமிழகத்துக்கு நடம் பயக்காது. அதாவது இன்னும் சொல்ல போனா மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளுக்கு வந்து அது பெரிய அளவில் வலு சேர்க்காது. ஒரு எழுத்தாளராகவும் ஒரு பத்திரிகையாளராகவும் இது போன்ற பிரச்சனைகள்ல நாம எந்தெந்த மாதிரி விழுமியங்களை தொலைக்கிறோம் அப்படிங்கறதான். நியாயத்தின் பக்கம் அரசு நிர்வாகம் நிற்காமல் போகும்போது அரசியல் ஆதாயத்துக்காக நிலைப்பாடுகளை ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எடுக்கும்போது நாம ஜனநாயக அமைப்புல எந்தெந்த மாதிரி நிறுவனங்களை செயல்பட விடாமல் செய்கிறோம், எந்தெந்த மாதிரி விழுமியங்களை தொலைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமாக மேல வர்றத எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் பார்க்கணும். அப்படிதான் பார்க்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு செய்தி, இன்றைய நாளிதழில் இருக்கக்கூடிய செய்தி, இனிப்பின்றி எளிமையாக அதிமுக ஆண்டு விழா அப்படின்னு செய்தி சொல்லுது. 45வது ஆண்டு விழா தொடக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 44 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 45வது ஆண்டு தொடங்குகிறது நேற்று அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிறதால அது இனிப்பு வழங்காமல் எளிமையாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லுது. எளிமையாக கொண்டாடுறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு அரசியலில் தோன்றியதன் காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது தமிழ்நாட்டில், அதனுடைய ரோல் என்ன, அதனுடைய பங்களிப்பு என்ன தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படின்னு பார்த்தா பீர் முகமது நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கான ஒரு வரலாற்று காரணம் இருந்தது. எந்தெந்த சமூகங்கள் பெருவாரியாக திராவிட இயக்கங்களில் அந்த காலகட்டத்தில் 1970களில் பிரதிபலிக்கப்படவில்லை, நாங்கள் புறந்தள்ளப்படுகிறோம் என்று திராவிட இயக்கத்தில் நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த சமூகங்களை உள்ளடக்குகிற ஒரு அமைப்பாக அது மேலெழுந்து வந்தது. எப்போதுமே ஒரு அமைப்பு உருவாகும் போது அது பெரிய விழுமியங்களை, சமூக நீதி உள்ளிட்ட பெரிய விழுமியங்களை சொல்லிக்கொண்டு அமைப்பு ஆரம்பிக்கும். அமைப்பு ஆரம்பித்த பிறகு அந்த அமைப்பை ஆட்சி செலுத்துவது யார் என்பது பற்றிய அந்த அதிகார போட்டி என்று வரும்போது அதில் குறிப்பிட்ட சமூக குழுக்கள் அதில் தலைதூக்கி இருந்தன. அவர்கள் அதில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள். அந்த சமயத்தில் வேறு சமூக குழுக்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவைப்பட்டது. அந்த ஒரு வரலாற்று தேவையை
அந்த ஒரு வெற்றிடத்தை அதிமுக நிரப்பியது என்பதுதான் அதனுடைய வரலாறாக இருக்கிறது என்று சமூக நான் குழுக்களுக்கு இடையில நடந்த போட்டி காரணமாகத்தான் 2 தனி மனிதர்கள் அதை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி மோதிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அல்லது 2 தனி மனிதர்களுக்கு தனி மனிதர்களுக்கு இடையில் இருந்த முரண்பாட்டை சமூக குழுக்கள் பயன்படுத்தி கொண்டன என்று நாம், ஏனென்றால் அவர்கள் எழுந்து அவர்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அபிலாஷைகள் மேலெழ வர விரும்புகின்றன. அப்போது இதை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இல்லை, எம்ஜிஆருடைய தாக்கம்ங்கிறது, எம்ஜிஆருடைய அரசியல் அல்லது அதிமுக அரசியல்ங்கிறது வந்து சினிமாவிலிருந்து, திரைப்படத்திலிருந்து அரசியல் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வந்து வேறு கட்சிகளில் கிடைக்கல, அதனால வந்து அதிமுக வந்து அதற்கான வாசலை வந்து பெரிய அளவில் திறந்து விட்டது அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது முழுக்க முழுக்க கவர்ச்சி அரசியலின் வெளிப்பாடு தான் வந்து அதிமுகவுடைய உருவாக்கம், அதனுடைய வளர்ச்சி எல்லாம். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதனுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனுடைய தோற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கிறதா அல்லது சித்தாந்த பின்புலம் இருக்கிறதா நான் கருதலை. முழுக்க முழுக்க கருணாநிதி வெர்சஸ் எம்ஜிஆருங்கிற ஒரு இரு துருவ அந்த மோதல் தான் வந்து அதிமுகவினுடைய உருவாக்கத்துடைய பின்னணி இருக்கிறதா தான் பார்க்குறேன். எந்த விதமான சித்தாந்த பின்னணி இருக்கிறதா நான் கருதலை. ஆனால் அதிமுகவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் வேரூன்றி இருக்கக்கூடிய சமூக நீதி தத்துவத்துக்கு எந்த வகையில் உதவி செஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தா முக்கியமான பதிவுகளை வந்து 2 முக்கியமான பதிவுகளை செஞ்சிருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 50% இடஒதுக்கீடு வந்தது அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் கூட 1980 தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்த நம்ம வந்து அதிமுகவை தோல்வி பாதையிலிருந்து வெற்றி பாதைக்கு நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் என்ன நிலைப்பாட்டை முன்னாடி எடுத்தோமோ, அதாவது 9,000 ரூபாய் உச்சவரம்பு நிர்ணயிச்சு பண்ணதுக்கு நேர் எதிரான நடவடிக்கை எடுத்தால் தான் தமிழக அரசியலில் தொடர்ந்து நிற்க முடியுங்கிறத வந்து எம்ஜிஆர் பரிபூர்ணமாக உணர்ந்தார். அதை உணர்த்தியவர் ஆசிரியர் கே வீரமணி. இது போன்ற பல அமைப்புகள் வந்து அதை தொடர்ந்து போராட்டத்தினால தான் 50% இடஒதுக்கீடு வந்தது. அதே போல் அதிமுக ஜெயலலிதாவின் தலைமையில் கீழே வந்த பிறகு 69% இடஒதுக்கீடுங்கிறது வந்து அதிமுகவுடைய மிக மிக முக்கியமான சாதனை. சமூக நீதி வீராங்கனைன்னு அவங்களுக்கு பட்டம் கிடைக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அது அந்த தொடர்ந்து அது வழக்கில் இருந்தாலும் அந்த 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்திய அளவில் வேற எங்கேயுமே இல்லாது. அது மிக மிக முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதிமுக பங்களிப்புங்கிறது இடஒதுக்கீடு விஷயத்தில் தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையில் அதிமுக இந்த 2 விதமான பங்களிப்புகளை செஞ்சிருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதன் மீது 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் 2 முக்கியமான நகர்வுகளை, வரலாற்று நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கு அதிமுகங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2 விஷயங்கள் சொல்றாரு. ஒன்று கவர்ச்சி அரசியல், அதற்கு பிறகு கவர்ச்சி அரசியலை பயன்படுத்தி அதிமுக செய்த 2 சமூக நீதி தொடர்பான, இடஒதுக்கீடு தொடர்பான 2 முக்கியமான நகர்வுகள். நீங்க அவர் கருத்தை உடன்படுறீங்களா? கவர்ச்சி அரசியல் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். என்றால் நீங்கள் மக்களிடம் வசீகரமாக இருந்தால்தான் நீங்கள் தலைமைத்துவத்துக்கான தகுதி பெறுகிறீர்கள். நீங்கள் அது சினிமா மூலமாக வருகிறீர்களா, ஊடகம் மூலமாக வருகிறீர்களா, தொலைக்காட்சி மூலமாக வருகிறீர்களா என்பது 2ஆம் பட்சமான விஷயம். உங்களுக்கு ஊடகங்கள் தேவை. நீங்கள் எந்த ஊடகத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்பது, ஏனென்றால் ஊடகங்கள் வழியாகத்தான் இன்றைக்கு அரசியல் நிகழ்த்தப்படுகிறது. அன்றைக்கு சினிமா என்பது அவர்களுக்கான ஊடகமாக இருந்தது என்று நான் பார்க்கிறேன். அவர் சொன்னது போல, முத்துக்குமார் ஒரு வரலாற்றாளராக சொன்னது போல, ஜெயலலிதா தலைமையில் அவர்கள் செய்த அந்த 9th ஷெட்யூல் ஒரு பெரிய அரசியல் சாசன மாற்றத்தையே செய்து 69% இடஒதுக்கீடு, இந்தியாவில் வேற எந்த மாநிலங்களும் செய்யாத ஒரு சாதனையை, அதாவது ஒரு சமூக நீதியை காப்பதற்காக அதிமுக செய்தது என்பது வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஏற்கனவே பதிவான ஒரு விஷயம். அதை யாரும் மறக்க முடியாது. அதோடு அதிமுகவுடைய பங்களிப்பை நாம் நிறுத்திவிட முடியாது. இப்போது 2016 பார்த்தீர்களானால் 32 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது என்றால், மக்கள் அதை மீண்டும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அதற்கு பின்னால் ஒரு சமூக நீதி வரலாறு மட்டுமல்ல, தொடர்ந்து ஏழை எளிய மக்களை சென்றடைவது என்கிற ஒரு பின்னணி அதற்கு ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. அது பற்றி பல ஆய்வாளர்களுடைய விமர்சனங்கள், குறிப்பாக MSS பாண்டியன் போன்றவர்கள் அது பற்றி வேறு பார்வைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் இப்போதும் நாங்கள் இப்போது .com சார்பில் ஒரு கருத்து கணிப்பை 2016 தேர்தலுக்காக நடத்தி மக்களை போய் சந்திக்கும் போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பள்ளி கல்விக்கு மீண்டும் அரசு பள்ளிகள் உயிர் பெற்றிருக்கின்றன. 2011 2016 அதிமுக ஆட்சியின் போது மீண்டும் அரசு பள்ளிகள் உயிர் பெற்றிருக்கின்றன. ஏனென்றால் அங்கு ஆங்கில வழி கல்வி போன்றவற்றை அறிமுகப்படுத்தி அதனை மாடர்னைஸ் செய்திருக்கிறார்கள் அரசு பள்ளிகளை. இது போன்று காலப்போக்கில் பல பங்களிப்புகளை
அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறத்துவிட முடியாது. நிச்சயமா அது வந்து ஒரு ஆட்சியினுடைய ஒரு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறப்போ இயல்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அரசு செய்யும் போது தான் அது மக்களுடைய மனங்களை வென்று அடுத்தடுத்து ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் வரும். இங்கே ஜெயலலிதா வந்து 2வது முறையாக ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டு வரலாற்றில் ஏற்கனவே காமராஜர், கலைஞர் இவங்க 2 பேர் பதிவு பண்ணி, எம்ஜிஆர் பண்ணி, அதன் பிறகு இன்னைக்கு ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு இது வந்து 2வது முறை ஜெயிக்கிறது புதிய விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து ஒரு முக்கியமான சாதனையாக பார்க்குறேன். அடுத்தது வந்து மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கிறதுங்கிறது வந்து தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஒரு முறை வந்து அண்ணாவிடம் கேட்டாங்க, மாதிரி மத்திய அரசில் திமுக பங்கேற்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறப்போ, இது வந்து ஒரு கிளர்ச்சியூட்டும் கனவு, ஆனால் இது நடக்குமாங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அதை வந்து முதல்ல சாத்தியப்படுத்தியவர் எம்ஜிஆர். சரண் சிங் ஆட்சி காலத்தில் தான் முதல் முறையாக தமிழகத்திலிருந்து ஒரு மாநில கட்சி மத்திய அரசில் இடம் பிடித்தது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை வந்து எம்ஜிஆர் செய்தார். அதன் ஒரு நாள் மன்னன் ஒரு தொடக்கம் சொல்ற மாதிரி ஒரு பதவியேற்ற உடனே அவர் வந்து ராஜினாமா பண்ணாலும் அதை தவிர்த்து விட்டு நம்ம வந்து மாநில கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாட்டு மாநில கட்சிகள் மத்தியில் பங்கேற்றதை வந்து அது ஒரு முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியா பார்க்கிறோம். ஏன்னா அதிமுக வந்து அன்னைக்கு கிடைச்சது ஒரே வாய்ப்பு. 2 அமைச்சர்கள் கொடுக்கிறப்போ எம்ஜிஆர் வந்து தமிழகத்திலேருந்து ஒரு பிரதிநிதி, பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பிரதிநிதி, அப்போ 2 மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு அவருக்கு தோணி இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு முக்கியமான தொடக்கமா பார்க்கிறேன். அது எந்த அளவுக்கு பலன் கொடுத்தது அப்படிங்கிறது 15 நாள் பதவியில் இருந்தாங்களா, 20 நாள் பதவியில் இருந்தாங்க, 2வது விஷயம். ஆனால் கிடைக்கும் கூட ஒரே வாய்ப்புல 2 மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்ததுங்கிறத முக்கியமான விஷயமா பார்க்கிறேன். அது வந்து திரும்பவும் அதிமுக ஒரு தடவை இருந்துச்சு, திமுக பலமுறை இருந்தது. அதற்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியா அது இருந்தது. தமிழ்நாட்டு அரசியலை வந்து திமுக அதிமுக 2 பெரும் கட்சிகளுக்கு இடையில மாற்றியதுல அதிமுகவினுடைய தோற்றம் வந்து ஒரு முக்கியமான பங்களிக்குது அப்படின்றது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் அப்படி 2 கட்சிகளுக்குள்ள தமிழ்நாட்டு அரசியலை சுருக்கியதன் மூலமாக காங்கிரஸ் போன்ற அல்லது பாரதிய ஜனதா கட்சி போன்ற தேசிய கட்சிகள் இங்க வந்து வலிமையாக மாறாமல் இருப்பதை தடுத்தது அப்படின்னும் இன்னொரு விதமாகவும் ஒரே விஷயத்தை இன்னொரு கோணத்திலையும் பார்க்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? அவர்கள் தடுத்தது சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கிறது. அது திமுக தடுத்தாலும் சரி, அதிமுக தடுத்தாலும் சரி, காங்கிரஸுக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ திராவிட இயக்கங்களுடைய சமூக நீதி பார்வை இல்லை. காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் தலித்துகளை உள்ளடக்கி காலங்காலமாக ஆட்சி செய்து வந்தாலும் பல இனங்களை, பல சமூக குழுக்களை அவர்கள் விட்டுவிட்டதன் எதிரொலியாக, அதே போல டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை பார்த்தது, இந்தி மொழியை திணித்தது, இது போன்ற காரணங்களால் 1967 அவர்கள் ஆட்சியை இழக்கிறார்கள். திமுக அதை முன்னின்று அந்த ஆட்சி மாற்றத்தை வழிநடத்தியது. அதற்கு பிறகு அதிமுகவும் அதே பாதையில், இப்போ குறிப்பாக இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களில் இவ்வளவு உறுதியான முடிவுகளை காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ எடுக்கவில்லை என்பதுதான். ஏன் கர்நாடகாவில் இருந்து காவிரி தண்ணீரை பெறுவதில் கூட பாரதிய ஜனதா கட்சி உறுதியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் தான் தமிழ்நாட்டில் திணறிக் கொண்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு பின்னணியில் திமுகவும் அதிமுகவும் செய்யக்கூடிய அரசியல் என்பது நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய மக்களை உள்ளடக்கி இவர்களுக்கு சமூக நீதியை வழங்குகிற வகையில் செய்கிற காரணத்தினால் நாங்கள் அதை வரவேற்க வேண்டிய ஒரு கட்டாயம், வரலாற்று கட்டாயம் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அதான் தேசிய கட்சிகளுக்கு வந்து இடம் இல்லாமல் போனது, இடம் இல்லாமல் இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளும் செஞ்சிடுச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும், அது தமிழகத்துக்கு நல்ல விஷயமா, அதை வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை வந்து விஷயத்தை வந்து இதை சரியா தவறாங்கிறத முடிவுக்கு வர முடியும். குறிப்பாக வந்து இப்போ பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் தமிழகத்துக்கு எந்த விதமான சாதகமான அம்சம், தமிழகத்துக்கு சாதகமாக கூட இருக்க வேண்டாம், தமிழகத்துக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எந்த உரிமைகளுக்காகவும் மாநிலத்துக்கு ஒரு பார்வையை வைக்கிறப்போ நிச்சயமா வந்து மாநில மக்களிடமிருந்து தேசிய கட்சிகள் விலகி தான் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதுதான் வந்து தமிழகத்துல நடந்திருக்கு. தேசிய கட்சிகள் விலகி போக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா வேற என்ன தலைமை வந்து மாநில உணர்வுகளை இப்போ புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டதால் தான் இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கு வந்து 80% வாக்குகளை வந்து 2 பெரும் திராவிட கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கடைசியாக நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 80% வாக்குகளை இவங்க வாங்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா,
தேசிய கட்சிகள் மீது எந்த விதமான பிடிமானமும் தமிழக மக்களுக்கு கிடையாது. ஏன்னா கடந்த காலங்கள்லேருந்து இன்னைய வரைக்கும் அவங்க வந்து மாநில பிரச்சனைகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காம அரசியல் ரீதியான முக்கியத்துவத்துக்கு, அரசியல் ரீதியான வெற்றி தோல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது. இப்போ இந்த கர்நாடகாவில் வந்து எலெக்ஷன் வருது அப்படிங்கிறப்போ அதற்கு உண்டான நிலைப்பாடை தான் வந்து காங்கிரஸும் எடுக்குது, பிஜேபியும் எடுக்குது. அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து தமிழக மக்களுக்கு ஏற்கனவே 2 வாய்ப்புகள் இருக்கிறப்போ எதுக்காக 3வது கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதுவும் தேசிய கட்சிக்குங்கிற ஒரு கேள்வி எழும்புது. 2 தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் செய்ததுல இந்த 2 மாநில கட்சிகளுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல இந்த 2 மாநில கட்சிகளும் ஜனநாயக நெறிகளை உண்மையிலேயே உயர்த்தி பிடித்தன அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆரம்பித்த போது இருந்த சில விழுமியங்களை அவர்கள் தவறவிட்டு விட்டார்கள். அந்த அதிகார பகிர்வு என்பது மாவட்ட செயலாளர்களுக்குள்ளே அல்லது அவர்களுக்கு பழக்கமானவர்களுக்கு மத்தியிலே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. அதிமுக அதை மாற்றி போட்டது. அதாவது யார் வேண்டுமானாலும் அந்த கட்சியுடைய மாவட்ட பிரதிநிதி ஆக முடியும். அதை இன்னும் எளிய மக்களுக்கு ஜனநாயகப்படுத்துவதில் அதிமுக வெற்றி கண்டது. அதாவது நீங்கள் இது வந்து ஒரு டெமோக்ரட்டைசேஷன் ப்ராசஸ். டெமோக்ரட்டைசேஷன்னா கீழ இருந்து அந்த மாற்றங்கள் நடந்தது. டெமோக்ரட்டைசேஷன்னா கீழ இருந்து வந்ததா? இங்க வந்து யார் வேண்டுமானாலும் மேலிருந்து நியமிக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்கு ஜனநாயகத்துக்கு நேர் மாறான ஒரு நடைமுறையாகவும் அதை பார்க்கலாம். நியமிக்கிறது வந்து நீங்க சொல்ற எஃபெக்டை கொடுக்கலாம். நியமிப்பது என்பது நீங்கள் கடந்த காலத்துல அரசியல் கட்சிகள் எந்த விதமான இலக்கணங்களை கொண்டவர்களை மாவட்ட செயலாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் ஆக்குனாங்களோ அந்த இலக்கணங்களை எல்லாம் தவிடுபடியாக்கிட்டு இவங்க வந்து இலக்கணங்களை மீறுவதுதான் ஜனநாயகம். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் எளிய மக்களுக்கும் அதிகாரம் வழங்குவது என்பது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் சொல்லுங்கள். மாவட்ட செயலாளரால் பரிந்துரைக்கப்படுகிறவர் என்கிற ஒரு விஷயம், அது ஏற்கனவே பல ஆய்வாளர்கள், சமூக ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு கட்சி ஆசிஃபைட் ஆக்கி விடுகிறார். MS பாண்டியனே ஒரு சமூக ஆய்வாளராக சொல்லியிருக்கிறார், ஒரு கட்சியை கரடு தட்டி போக செய்து விடுகிறது. அதை நீங்கள் எப்படி அந்த ஸ்டேட்டஸ் கோவை, அந்த சமூக அந்தஸ்தை எப்படி சீர்குலைக்க போகிறீர்கள், அதன் மூலமாக மற்ற மக்களை எப்படி மேலெழச் செய்ய போகிறீர்கள் என்று வரும்போது ஒரு தலைமை மூலமாக அதை நிகழ்த்தினார்கள் என்பது, அது எப்படி நிகழ்த்தினார்களோ, ஆனால் யார் அதிகாரம் பெற்றார்கள் என்று பாருங்கள். ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய பச்சைமால் மந்திரி ஆகிறார் அதிமுக ஆட்சியில். நீங்கள் அதே விஷயத்தை சமீப கால மற்ற கட்சிகளுடைய வரலாற்றில் பார்த்திருக்க முடியாது தமிழ்நாட்டில் என்பதை நாம் நிச்சயம். அதாவது ஒரு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தேர்தல் பொது தேர்தலில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்குது. அந்த கட்சியினுடைய ஆதரவு தொலைக்காட்சியில் வேட்பாளர்கள் பட்டியல் ஓடுது. யார் விருப்ப மனுவே தெரிவிக்காத ஒருவருடைய பெயர் வந்து மயிலாப்பூர் தொகுதிக்கு, யாரை சொல்லுன்னு தெரியும், மயிலாப்பூர் தொகுதிக்கு போகுது. இது வந்து எப்படி கட்சி வந்து ஜனநாயக பூர்வமாக இருக்குது? அவரே விருப்பம் தெரிவிக்கல. ஒரு கட்சி கட்சி மேலிடம் தனக்கு வேண்டுபவரை அவங்க விருப்பத்துக்கு தேர்ந்தெடுக்கிறது வந்து எந்த வகையிலும் வந்து ஜனநாயகப்படுத்தல் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து அந்த கட்சி முடிவெடுத்து அந்த அதிகாரத்தை எளிய மக்களுக்கு போகுது. அது மட்டும்தான். எளிய மக்களுங்கிறத விட அவங்க விரும்புறவங்களுக்கு போகுதே தவிர இது எந்த வகையில வந்து ஜனநாயக தத்துவத்துக்குள்ள அடங்குறதா நான் பார்க்கல. 44 ஆண்டுகள் அதிமுக உருவாகி வந்துருச்சு. அது குறிப்பிடத்தக்க சில பங்களிப்பை செஞ்சிருக்கிறத 2 பேரும் சொல்றீங்க. இது இல்லாம இன்னும் பல பாராட்டுகளுக்கும் இன்னும் பல விமர்சனங்களுக்கும் இடம் இருக்குங்கிறதையும் சேர்த்து பதிவு செய்துட்டு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டில் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலும், திருப்பரங்குன்றம், புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு 2 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலும் நவம்பர் 19ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. இதில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி 2 தொகுதிகள்லேயும் எந்த மாதிரி சூழலில் தேர்தல் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்.
இப்போ திரும்பவும் தேர்தலில் என்னென்ன காரணங்கள் எல்லாம் அப்போது முன்னிறுத்தப்பட்டதோ அந்த முறைகேடுகள் எதுவும் இப்போ நடக்காது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே முறைகேடுகள், அதாவது அரவக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த பணம், எவ்வளவு பணம் அங்கு புழங்கியது என்பதே விரிவான ஒரு அறிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் அப்போது கொடுத்திருந்தது. எவ்வளவு கட்டுக்கட்டாக பணம் பிடித்தார்கள் என்று. அது 2 கட்சியுடைய வேட்பாளர்களும், திமுகவுடைய வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரிடமிருந்து எவ்வளவு கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தலைகுனிவை உண்டாக்கியது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த முறையாவது 2 பெரிய கட்சிகளும், திமுகவும் அதிமுகவும், அந்த பண ஆதிக்கம் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலை நடத்துவதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு வெட்கக்கேடான விஷயமாக இந்த தேர்தலும் மீண்டும் அமைந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இது இந்திய வரலாற்றிலேயே இப்படியான ஒரு விஷயம். பண ஆதிக்கத்துக்காக தஞ்சாவூர், அரவக்குறிச்சி என்கிற 2 தொகுதிகளில் தேர்தல் தள்ளி போடப்பட்டது என்பது இந்திய வரலாற்றிலே அன்பிரசிடென்டட் என்று, முன் எப்போதும் இல்லாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய, அதாவது இந்த திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சி, அதாவது இந்த பண ஆதிக்கத்தினால் அவர்கள் பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று 2 பேரும் நம்புவதற்கான ஒரு அடையாளமாக இந்த 2 தொகுதிகளுடைய தேர்தலும் தள்ளி போடப்பட்டது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த முறையாவது இந்த விழுமியங்களை, தேர்தல் விழுமியங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. 2 தொகுதிகளில் தேர்தல் தள்ளி போடப்பட்டது. அதனால மீதி தேர்தல் நடந்த 232 தொகுதிகளிலையும் இந்த மாதிரியான முறைகேடுகள் இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. நிச்சயமா அதை 232 தொகுதிகள்லையும் இதே போன்ற பண விநியோகம் நடந்திருந்தது, பணம் வழங்கல் நடந்திருந்தது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நாம் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுவதிலேயே எந்த பொருளும் இல்லை அப்படின்ற முடிவுக்கு தானே வரணும். நிச்சயமா. அதாவது தமிழகத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து பீகார் எப்படி வன்முறைக்கு தேர்தல் என்றால், பீகார் தேர்தல் என்றால் வன்முறை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டு விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அதுபோல இன்னைக்கு தமிழகம் தேர்தல் என்றால் பண பரிமாற்றம் அல்லது வாக்காளர்களை பணம் கொடுத்து வசீகரித்தல் அப்படிங்கிற விலைக்கு வாங்குதல், ரொம்ப பச்சையாக சொல்லணும்னா விலைக்கு வாங்குதல் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து இந்தியா முழுக்க இது தமிழகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தமிழகத்துக்கு ஒரு முற்போக்கு மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக பெயர் பெற்ற ஒரு தமிழகம் இன்னைக்கு இந்த பண விஷயத்தில் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்குங்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிக மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன். இன்னொன்று வந்து இந்த 232 தொகுதிகளையும் அப்போ வந்து 2 தொகுதிகளில் மட்டும்தான் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது, அதில் தள்ளி வைக்கப்பட்டது. 232 தொகுதிகளையும் நியாயமாக நடந்ததா அப்படின்னா அதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த தேர்தல் நடவடிக்கைகளை பார்த்த அத்தனை பேருக்குமே தெரியும். எல்லா இடங்களிலும் பணப்புழக்கம் இருந்தது, எல்லா இடங்களிலும் பணப்பட்டுவோட வாக்காளர்களை பணம் கொடுத்து வசீகரிக்கும் போக்கு இருந்தது. ஆனால் பிடிபட்ட இடங்கள் அல்லது ஒரு குறியீடு என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் செய்தது இந்த 2 தொகுதிகள் மட்டும்தான். அதனால இது வந்து 2 தொகுதிகளுக்கு மட்டுமே நடந்தது அப்படின்றத பார்க்காம தமிழகம் முழுக்க நடந்ததாகத்தான் பார்க்க வேண்டும். அது தமிழகம் முழுக்க நடந்ததுக்கு அப்படின்னா அதுல ஆகப்பெரும் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேர்தல் அப்படிங்கிறத வந்து கௌரவ பிரச்சனையாக மாறிய பிறகு இந்த பணம் அப்படிங்கிறது வந்து விளையாடத்தான் செய்யும். அந்த போக்கிலிருந்து அரசியல் கட்சிகள் மாற வேண்டியது அத்தியாவசிய தேவையா நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் தேர்தலுக்காக பணம் கொடுக்குறாங்க, தேர்தலில் வாக்களிப்பதற்காக பணம் கொடுக்குறாங்கிறது வந்து மிக சாதாரண நடைமுறையாக மாறிப்போச்சு. அது தமிழ்நாட்டுக்கு பெரிய தலைகுனிவு. இனி வரும் தேர்தல்களில் தேர்தல் ஆணையம் அதை தடுப்பாங்களா அப்படின்னு எல்லாம் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 கட்சிகளும் கொடுக்குது, 2 கட்சிகள் அல்லது வேறு சில நபர்களும் தேர்தலுக்குள்ள ஈடுபடுபவர்கள், இந்த 2 கட்சிகளோட நான் அதை நிறுத்த விரும்பல, அதை தாண்டியும் பலர் கொடுக்குறாங்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி தேர்தலில் பணம் கொடுக்கக்கூடியவர்களை ஒரு குற்றவாளிகளாக பார்க்கிற மனநிலை நமக்கு ஏன் வராம போச்சு? இதில் 2 பிரச்சனை இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒரு செலவை தீர்மானிக்கிறது, நிர்ணயம் செய்கிறது. அது இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தாமல் இருக்கிறது. 25 லட்சம் ரூபாய், 28 லட்சம் ரூபாய் என்று ஒரு எம்எல்ஏவுக்கு தேர்தல் செலவுக்கு என்று அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். அந்த தேர்தல் பணியாளர்களுக்கான செலவே
அது போதுமானதாக இருக்காது. டீசல் செலவு, வாகன செலவு என்று அவர்களுக்கு உணவு செலவு என்பதற்கே அது போதுமானதாக இருப்பதில்லை. இதை முன்னேறிய ஜனநாயகங்களிலிருந்து, குறிப்பாக அமெரிக்க தேர்தல் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, அதுபோன்ற தேர்தல்களிலிருந்து நமது தேர்தல் ஆணையம் இவர்கள் பல முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்கிறார்கள். ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்க ஜனநாயகத்திலிருந்து அவர்கள் சில முன்னுதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த செலவு 2 கோடி என்றால் 2 கோடி என்று நீங்கள் அதை வரையறை செய்யுங்கள். ஏனென்றால் இங்கு என்னவென்றால் நாம் ஒரு போலியான விவாதத்தை சில நேரங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோமோ என்று கூட தோன்றுகிறது. ஏன் போலியான விவாதம் என்றால், யதார்த்தத்துக்கும் இவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய இந்த செலவுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. நாங்கள் பணம் ஈட்டுவது தவறல்ல என்று ஒரு புரிதல் இருக்கிறது. நாங்கள் வியாபாரம் சொல்ற யதார்த்தம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல இருந்து நீங்க அதை அணுகணும். இந்த பணியாளர்களுக்கான செலவு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதையெல்லாம் எதற்காக? நாம் இப்போது அமெரிக்க தேர்தல் வேட்பாளர் தான் செலவழிக்கணுங்கிறது எங்க இருக்கு? அமெரிக்க தேர்தலில் இருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒவ்வொரு பல்கலைக்கழக வளாகங்களிலும் ஆயிரக்கணக்கான 30,000 மாணவர்கள் ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு விமானத்தை பிடித்து அவருடைய மாவட்டத்திற்கு போய் ஓட்டு போட வைக்க வேண்டும் நவம்பர் 8ஆம் தேதி என்றால், அதற்கான செலவை அந்த வேட்பாளர் அங்கு ஒரு பொறுப்பாளரை நியமித்து அவர்களுக்கு, என்றால் அவர்கள் சம்பாதிக்கிறவர்கள் இல்லை, அவர்களுக்கான செலவை இவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வாலண்டியராக பணி செய்கிறார்கள். எனவே நாம் அதை வெளிப்படையாக்கவில்லை. இதுதான் அடிப்படையான பிரச்சனை தேர்தல் ஆணையத்திடமும் இருக்கிறது. கட்சிகளை மட்டும் நாம் எப்போதுமே சொல்லிக் கொண்டிருப்பதால் இதில் மாற்றம் எதுவும் ஏற்பட போவதில்லை. அதற்காக நாம் திமுகவோ அதிமுகவோ வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை நாம் நியாயப்படுத்த முடியாது. எந்த விதத்திலும் அது நியாயமான விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் செலவு என்று வரும்போது அதை பற்றி நாம் வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறோம். இங்கு பணத்தை பற்றி வெளிப்படையான ஒரு தன்மை இல்லை. நம்ம தமிழ் சமூகத்தில் அதை பற்றி பேசுவது என்பது, நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதையே வெளிப்படையாக பேசாத ஒரு சமூகமாக தான் தமிழ் சமூகம் இருக்கிறது. இதிலிருந்தே உங்களுக்கு அடிப்படையில் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. நீங்கள் பண ஆதிக்கம் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே சில நேரங்களில் மக்களை வேறு குறை சொல்கிறார்கள். 2 கட்சிகளுமே என்னை விட அவன் அதிகம் செலவழித்து விட்டான், அதனால் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று பேசுகிறார்கள். அப்படின்னு நீ எவ்வளவு செலவழித்தாய், அவன் எவ்வளவு செலவழித்தான், என்ன செலவாகிறது என்பதை பற்றி நாம் ஒரு சமூகமாக வெளிப்படையாக பேசவில்லை. தேர்தல் ஆணையமும் இந்த யதார்த்தங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னமும் ஒரு ஐடியலிசமே பேசிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த அரங்கிலும் நாம் அந்த ஐடியலிசத்தை பேசுவது என்பது போலியாகவே இருக்கும் என்று. ஐடியலிசத்தை பேசுவது போலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பீர் சொல்றாரு. அதாவது உங்களுடைய கனவுகளை நீங்கள் உறுதியாக பற்றி நில்லுங்கள். அந்த கனவுகளை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனவுகள் தொலைஞ்சு போச்சுன்னா, நீங்க சிறகுகளை இழந்த சிறகுகளை இழந்த பறவை போல மாறிடுவீங்க. அப்படிங்கிறது கொண்ட கொள்கையில உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அறிவுரை. நீங்க யதார்த்தம் உங்களுடைய லட்சியங்களுக்கு விரோதமாக இருக்கு அப்படின்னா, நீங்க லட்சியவாதத்தை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்கிறது? அதாவது கடந்த காலத்துல தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய தேர்தல் உச்சவரம்பு, செலவுக்கான உச்சவரம்பு அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியம் இல்லாம போகுது அப்படின்னு சொல்வதன் மூலமாக போலியாக ஒரு எம்எல்ஏ ஆன உடனே அல்லது தேர்தலில் போட்டிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய கணக்கு போலியான கணக்கு கொடுக்கறது மூலம் ஒரு மோசடியில் இருந்து தான் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாழ்க்கையோ அல்லது அந்த போட்டியோ தொடங்குகிறது அப்படிங்கிறது நடைமுறை. ஆனா நம்ம அதை பத்தி பேச முடியாது. தேர்தல் ஆணையம் அந்த பொய்யான கணக்கை ஏற்றுக்கொள்கிறது. நிச்சயம். அதை சமீபத்தில் கூட அந்த கணக்குகள் தேர்தல் முடிஞ்ச பிறகு 232 வேட்பாளர்கள் அந்த தாக்கல் பண்ணப்போ அந்த தொகைக்கும் அவங்க செஞ்ச செலவுக்குமான வித்தியாசங்கிறது பாரதூரமாக இருக்கும். காரணம் என்னென்னா, பீர் முகமது சொன்னது போல் அந்த கலா யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த உச்சவரம்பை நிர்ணயிக்கிறது. வறுமைக்கோடு விவகாரத்தில் கூட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்துக்கும் கல யதார்த்தத்துக்கும் பாரதூரமான வேறுபாடு இருக்கும். ஏன்னா கள நிலவரத்தை புரியாமல் மக்கள் இங்கே நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இயல்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத ஒரு தரப்பு அதிகார வட்டத்தில் இருந்துகிட்டு இந்த மாதிரியான உச்சவரம்பை நிர்ணயிக்கிறது கூட இது மாதிரியான ஒரு பெரிய சிக்கலுக்கு
இட்டு செல்லும். எப்படி வந்து அரசாங்கம் இது மாதிரி செய்யறதுனால அரசியல்வாதிகள் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த உச்சவரம்பை தாண்டி செயல்பட்டு அவங்க கரப்ட் ஆகிறாங்க, அந்த தொகையை மக்களிடம் கொடுத்து மக்களையும் வந்து கரப்ட் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைகள்லாம் இருக்குது இல்லையா? இது வந்து அந்த நிர்வாக மட்டத்திலேருந்தே இந்த பிரச்சனை இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தல் செலவு எல்லாத்தையுமே அரசே ஏற்று நடத்தணும், தேர்தல் செலவை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு 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 விதமான பார்வை. நீங்க வந்து இந்த 28 லட்சத்தை 2 கோடியாக மாத்திட்டீங்கன்னா அதற்கு பிறகு அந்த 2 கோடிக்கு மேல ₹1 கூட செலவழிக்க மாட்டார்கள்ங்கிற உத்தரவாதத்தை உங்களால கொடுக்க முடியுமா? லட்சியவாதத்தை கைவிடணும். யதார்த்தத்துல வந்து செலவு அதிகமாகுதுங்கிறதுக்காக லட்சியவாதத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்றது வந்து சரியாக இருக்க முடியுமா? இலக்கில்லாம லட்சியவாதத்தை கைவிட நான் சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அடிப்படையில் நீங்கள் இதை மறைபொருளாக வைப்பதன் மூலம், பணம் என்பதை நீங்கள் மறைபொருளாக வைப்பதன் மூலம் மற்றவர்கள் அரசியல் நுழைவதையும் நீங்கள் தடை செய்கிறீர்கள். ஒரு என்ட்ரி பேரியரை நீங்க உருவாக்குறீங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் இப்போ நீங்க வந்து உச்சவரம்பை வந்து அதிகரிக்கணுங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறப்போ அதை அதிகரிச்சுட்டு இப்போ அதுக்கு ஏற்ற செலவை வந்து ஒரு ஆளுங்கட்சி வேட்பாளர் அது பிரதான எதிர்கட்சி வேட்பாளர் செயல்படுவார். அப்போ சாதாரண வேட்பாளர் வந்து எங்க நிற்பான்? அவனுக்கும் சேர்ந்த பொதுவான ஒரு உச்சவரம்பை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து நிர்வாக தரப்புல இருக்கு. அதுல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரண வேட்பாளர் இந்த அளவுக்கு உயர முடியாது என்று நாம் ஏன் ஒரு மனத்தடையை போட வேண்டும் என்கிறேன். ஒபாமா சிகாகோவிலிருந்து வரும்போது, ஒரு அட்வொகேட்டாக வரும்போது, அவர் இவ்வளவு பெரிய ஒரு ஜனாதிபதியாக 2008 ஆகுவதற்கான பணத்தை எப்படி அவர் சம்பாதிப்பார் அல்லது திரட்டுவார்? அப்படிப்பட்ட நிதியை சமூக வலைத்தளங்கள் மூலம் திரட்டுகிறார். அப்போ ஒபாமா போன்றவர்களால் அல்லது சாதாரண வேட்பாளரால் திமுகவுக்கு சமமாக வர முடியாது என்கிற ஒரு அசம்ஷன், ஒரு முன் கருதுகோளை நாங்கள் எளிய மக்கள் எப்படி அதிகாரம் பெறுவார்கள் என்கிற ஒரு கேள்வி சம்பந்தப்பட்டது தேர்தல் என்பது. உங்களது லட்சியவாதம் யதார்த்தத்தை நெருங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். லட்சியவாதத்தை நீங்கள் எளிய மக்களுக்கும் அதிகாரம் வழங்க வேண்டும் என்றால் அவருக்கும் நீங்கள் இதை காட்டுங்கள். பணத்தை நீங்கள் மறைபொருளாக வைக்காதீர்கள். ஒரு வெளிப்படையான சமூகமாக அதை தேர்தல் ஆணையம் இங்கே என்ன நினைக்கிறது என்றால், இந்த பணத்தை மறைபொருளாக வைப்பதன் மூலம் பெரிய கட்சிகளுக்கு தான் வேட்பாளருடைய செலவை தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொள்ளணும், அரசே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து சாதாரண மக்களும் போட்டியிடுவதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கலாம். ஆனா 28 லட்சத்தை 1 கோடி ஆக்குறதோ 2 கோடி ஆக்குறதோ பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து தேர்தல் களத்திலிருந்து தேர்தல் போட்டியிலிருந்து விலக்கி வைப்பதாகத்தான் முடியும், அந்த விளைவுல தான் கொண்டு முடியும் அப்படின்னு பார்க்க முடியுது. உறுதியாக அதுதான் நடக்கும். இல்ல, அது உச்ச வரம்பாக நீங்கள் வைக்கும் போது நீங்கள் 1 லட்சம் செலவு செய்யலாமே. நீங்கள் 1 கோடி செலவு செய்தால்தான் போட்டியிட முடியும் என்று சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் 1 லட்சம் கூட செலவு செய்யலாம் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு. ஆனால் இந்த உச்சவரம்பு என்பது அவ்வாறு இருக்கும்போது நாங்கள் தொடர்ந்து நமது சமூகத்தில் செய்யக்கூடியது, அதாவது இந்தியாவில் ஒரு பேரல் எக்கனாமி, ஒரு பெரிய ஒரு பிளாக் மணி மார்க்கெட் ஏன் இருக்குது, அது ஏன் வெளிப்படையாக இன்னும் வரவில்லை என்றால், இந்த எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் பணத்தை மறைபொருளாக வைக்கிறீர்கள். அது தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திலே இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதனால்தான் ஆம் ஆத்மி வரும்போது அதை வெளிப்படையாக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசியம், ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. மக்களிடமிருந்து நிதி திரட்டி அந்த கணக்கை காட்டுவது என்பது போன்ற ஒரு வெளிப்படை தன்மையை நாம் கொண்டு வராமல் நாம் இதை சாத்தியப்படுத்த முடியாது. அல்லது அரசியல் என்பது மீண்டும் மீண்டும் ஒரு மறைபொருளாகவே ஏழை எளிய மக்களுக்கு எட்டாத விஷயமாகவே இருக்க போகிறது. ஒரு சுயேட்சையான ஒரு பணக்காரர் தான் சுயேட்சையாகவும் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே ஏனென்றால் இதை மறைபொருளாக இதற்கான சக்தி என்ன, இதற்கு எவ்வளவு நிதி திரட்ட வேண்டும் என்பதை இன்றைக்கு வரைக்கும் மறைபொருளாகத்தான் தேர்தல் ஆணையமும் அரசியல் கட்சிகளும் வைத்திருக்கின்றன. இல்லை, அதாவது ஆம் ஆத்மியை பற்றி சொல்கிறப்போ மக்களிடம் வந்து நிதி திரட்டினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கே வந்து தேர்தலில் பங்கேற்பதா, தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்றுவதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்தலில் பங்கேற்பதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களிடமிருந்து நிதி திரட்டுவது அதன் மூலமாக செய்யலாம். ஆனால் வெற்றி பெறுவது என்கிறது அதையும் தாண்டியது விஷயம். அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அல்லது அந்த நாட்டின் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அதனுடைய பலம், அதன் மீதான அதிருப்திகள், இது எல்லாம் சேர்ந்த வெற்றியை கட்டமைக்குது. இந்த தேர்தலில் பங்கேற்பது, தேர்தலில் வெற்றி பெறுவது, இந்த ரெண்டும் பாரதூரமான வேறுபாடு. இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்குங்கிறது தனியான ஒரு பெரிய விவாத பொருளாக. ஆம் ஆத்மியை சேர்ந்த வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து எவ்வளவு செலவு செய்தோம் அந்த தேர்தலுக்கு அப்படின்னு கொடுத்த கணக்குகள் வந்து முற்றிலும் உண்மையானவை
அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா? 4 லட்சம் ரூபாயோ 6 லட்சம் ரூபாயோ செலவழிச்சேன்னு கணக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல, அவர்களும் வரம்புக்குட்பட்டு தான் கணக்கு காண்பிக்கிறார். உங்களுடைய வருகையே உள்ள நீங்க காலடி எடுத்து வைக்கும் போதே உங்களுடைய அனைத்து முழக்கங்களும் தவிடுபடியாகி போகுது அப்படின்னு சொல்றேன். நீங்க உண்மையை பிரதிநிதித்துவப்படுத்தணும், நேர்மையாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வரோம். மற்றவங்க எல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றவங்க தான் வெற்றி பெற்ற தேர்தலுக்கான கணக்கை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கும் போதே அது தவிடுபடி ஆகுது. அந்த வேல்யூஸே மாற்ற வேண்டி இருக்கு. எலெக்ஷன் கமிஷனும் தேர்தல் ஆணையமும் மாற்ற வேண்டி இருக்கிறது, அரசியல் கட்சிகளும் மாற்ற வேண்டி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஏனென்றால் இதை நீங்கள் அந்த முதலிலேயே பொய் சொல்வதற்கான ஒரு உங்களுக்கே தெரிகிறது இவர்கள் அதிகமாக செலவு செய்திருப்பார்கள் என்று. நீங்கள் கணக்கு எழுதும் போது ஒரு வாகனம் போனால் இவ்வளவு என்று கணக்கு எழுதுகிறீர்கள். ஆனால் அந்த கணக்குக்கும் உண்மையில் செலவாகிற பணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் பொய்யான கணக்கை தேர்தல் ஆணையமே சொல்லுகிறது என்று தானே பொருள். நீங்கள் 4 வாகனத்தோடு எழுத சொல்லி தூண்டுகிறது என்று தானே. பொய்யான கணக்கை எழுத சொல்லி தூண்டுகிறது, பொய்யான கணக்கை ஏற்றுக்கொண்டு துணை போகிறது அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு களத்துல யாரோ கொடுக்குற 100 ரூபாயும் 200 ரூபாயும் பிடிக்காமல் போகுதுங்கிறது மட்டும்தான் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய தவறா அப்படின்னு பேச முடியுமா அப்படின்றது விவாதத்துக்குரிய விஷயம்தான். ஆனா தேர்தல் செலவை ஏற்று நடத்துறது அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இதை குறைக்குமா குறைக்காதா? இல்ல, அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் தேர்தல் இந்த மாதிரியான விவாதங்கள் 70களிலேயே தொடங்கிடுச்சு. அதாவது தேர்தல் ஆணையமே தேர்தல் கட்சிகளுக்கு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்து தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறது 70களிலிருந்து தொடர்ச்சியா பல்வேறு விதமான கமிட்டிகள், இந்திரஜித் குப்தா கமிட்டி வரைக்கும் பல்வேறு கமிட்டிகள் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா எதுவுமே இது வரைக்கும் செயல் வடிவம் பெறல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய இந்த இருக்கக்கூடிய பிரச்சனை இது தீர்த்து வச்சிருமா அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு வேட்பாளருக்கு எந்த வகையில நிதி கொடுக்கிறது அப்படிங்கிறது, அவங்களுடைய வாக்கு வங்கியை வச்சா, அவங்களுடைய எத்தனை வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள் அப்படிங்கிறத வச்சா, உதாரணமாக இப்போ சமீபத்தில் தேர்தலுக்கு முன்னாடி சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இந்த தேர்தல் ஆணையம் உங்களுக்கு பணம் கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்சிக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு 1 கோடி ரூபாய். அவங்க ஒரு 3 நாள் கழிச்சு 2 பேர் அந்த 2 எம்எல்ஏவும் தனித்தனி கட்சிகளை உருவாக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு 1 கோடி இவங்களுக்கு 1 கோடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருமா? இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கும். ஆக இதன் மூலமா அரசாங்கம் பணம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சா கட்சிகளுடைய எண்ணிக்கை கூடுமே தவிர பெரிய அளவுல மாற்றம் வந்துறதா எனக்கு தெரியல. அரசு ஏற்று நடத்தினா பெரிய அளவுல மாற்றம் வந்துடாது அப்படின்னு சொல்றாரு. லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும். அதனால 150 உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றத்தில் 150 உறுப்பினர்கள் வச்சிருக்கிற கட்சிக்கும் ஒரே இதுதான் கொடுக்க முடியும், ஒருவர் வச்சிருக்கிறதுக்கும் ஒரே இதுதான் கொடுக்க முடியும். அப்பதான் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு அர்த்தம். ஆனா கலை யதார்த்தம் என்ன? எங்கேயோ இருக்கு. அதிமுக 234 தொகுதி நிக்க முடியும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் 80 தொகுதியில் நிக்க முடியும். இதுதான் சிச்சுவேஷன். ஆனா இவங்களுக்கு பணம் எப்படி கொடுப்பாங்க? வேட்பாளர் எண்ணிக்கையை பொறுத்தா, கட்சியினுடைய வாக்கு வங்கியை பொறுத்தா, அல்லது கடந்த முன் வெற்றியை பொறுத்தா? 80 தொகுதியில் நிற்கிறாங்கனாலே எனக்கு விடுதலை சிறுத்தைகள் மேல சந்தேகம் வந்துடும். 80 தொகுதிகளில் அவங்களால எப்படி நிறுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏற்கனவே இந்த அரசியல் கட்சிகளை ஆற்றிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அவருடைய நிதி ஆதாரங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு ஆம் ஆத்மி கட்சி மட்டும் உடன்படுகிறது. எங்களை நீங்கள் இதில் கொண்டு சேர்க்கலாம் என்று உடன்படுகிறது. இதே விஷயத்தை எல்லா கட்சிகளுமே இந்த தங்களுடைய எங்கிருந்து தங்களுக்கு பணம் வருகிறது, எந்த வணிக நிறுவனங்களிடமிருந்து பணம் வருகிறது என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அந்த வெளிப்படைத்தன்மை வராமல் இது முழுமை பெறாது என்று நான் நினைக்கிறேன். ஆனா அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. ஆனா அது இன்னும் இல்ல வெளிப்படையா தெரிவிக்கிறது. எல்லா பெரிய கட்சிகளுமே எதிர்க்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கிறது, காங்கிரசும் எதிர்க்கிறது, ஏன் சிபிஎம்மே எதிர்க்கிறது. நாங்கள் இதை எதற்கு அறிவிக்க வேண்டும், எதற்கு வெளிப்படையாக எதிர்க்கிறது. நாங்கள் இதற்கு அப்பாற்பட்டவர்கள், தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், மக்களுக்காக. தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு முன்னால நடந்த விவாதங்கள் போன்ற எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வரும்போது
அதை எதிர் அதை வந்து சில அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறாங்க. ஓகே, அதுல இருக்கிறதுல கூட இது இருக்கு. ஆனா பணம் தொடர்பான பணம் தொடர்பான விஷயங்கள்ல அது வந்து ஒரு பப்ளிக் ஆடிட்டுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து கட்சிகள் எதிர்க்கிறதுல நியாயம் எதுவும் இருக்காது. இல்ல, நியாயம் எதுவுமே இல்ல. நியாயமா இல்ல, அப்படி ஆனா எல்லா செய்யலாம். கட்சிகளும் எதிர்க்கின்றன. பெரும்பாலான கட்சிகள், தமிழகத்தினுடைய முக்கிய கட்சிகள் உள்ளிட்ட இந்தியாவினுடைய முக்கிய கட்சிகள், தொடர் சொன்னது போல சிபிஎம் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பணம், நிதி சார்ந்த, அதாவது கட்சியினுடைய ஆக முக்கிய தேவையான, அதாவது கொள்கை அப்படிங்கறத தாண்டி பணம், அதை வந்து கேள்வி கேட்கறதுக்கான உரிமையை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க எந்த ஒரு கட்சியுமே தயாராகல. ரெண்டு பேருமே சிபிஎம் உள்ளிட்ட அப்படின்னு ஒரு கட்சி ஏன் சொல்றீங்க? ஏன்னா அவங்க மேல ஏதோ ஒரு நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்கிறது பொருளாக. நிச்சயமா நிச்சயமா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியும் கூட சராசரி கட்சிகளினுடைய நிலையை ஒத்து போகும்போது அந்த மனசுல இருந்து எழக்கூடிய நம்பிக்கைக்குரிய கட்சி என்பதல்ல, பொருள் முதல்வாத கட்சி. நீங்கள் ஏன் பணத்தை மறைபொருளாக்குகிறீர்கள் என்பது என்னுடைய பார்வை. இது ஒரு பொருள் முதல்வாதம், பொருள் தான் நகர்த்துகிறது எல்லாவற்றையும் என்று சொல்கிறீர்கள். பொருள் முதல்வாதம் என்கிறதுக்கான பொருள்ங்கிறது வேற வேற. இந்த தேர்தல் நவம்பர் 19 நடக்கிற தேர்தலில் ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த குறிப்பிட்ட காரணத்தை பணம் கொடுத்தாங்கங்கிற காரணத்துக்காக தள்ளி போன தேர்தல். அதனால திரும்ப நடக்கும்போது வெளிப்படையாகவாவது நடக்காது அப்படின்னு நம்புவதற்கு ஏதேனும் இடம் இருக்கா? நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம், அது நம்புவதற்கு ஏதாவது இடம் இருக்கா? அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. எனக்கு நம்பிக்கை ரொம்பவும் குறைவாக இருக்கு. குறிப்பா வந்து இந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அந்த 2 வேட்பாளர்களையும் இருவரும் கட்சிகளும் குறிப்பா அரவக்குறிச்சி தொகுதியில நிறுத்தி தள்ளி வச்சுட்டு அவங்கள ஒதுக்கிட்டு வேற புதிய வேட்பாளர்களை நிறுத்துவது ஓரளவுக்கு நம்பிக்கை கீட்டு லேசாக தென்பட செய்யுமே தவிர பெரிய அளவில் வந்து அப்படியே ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷனாக வந்து இந்த இடைத்தேர்தல் நடக்க போகுது, தேர்தல் நடக்க போகுதுங்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை மிகவும் குறைவாக இருக்கு. அவநம்பிக்கையோட இதை அணுக வேண்டிய சூழல்ல இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப துர்ப்பாக்கியமான ஒரு நிலை தான். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்கள்ட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.